வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் உள்ள இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த திருவருட்பயனில் 62வது குறளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, கசப்பும் இனிப்பும் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த குறள் என்ன அல்லது அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்த பின் அப்படின்னு அவங்க இந்த குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பால் தித்திப்பாக இருப்பது அதனுடைய இயற்கை. இப்போ பால் தித்திப்பாக இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய இயற்கை. அந்த இயற்கைக்கு மாறாக இந்த பால் கசப்பது நாவில் சேர்ந்த பித்தம் என்னும் செயற்கையினால் ஆகும். இப்போ பாலை குடிச்சிட்டு பால் கசக்கு அப்படின்னு சொன்னால் பாலினுடைய இயற்கை தன்மை என்னது, தித்திப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பாலை குடிக்கும்போது ஐயோ கசக்கு அப்படின்னு சொன்னால் அது பாலினுடைய தன்மை கிடையாது, நம்முடைய நாவில் சேர்ந்த பித்தங்கிற செயற்கையினால் உண்டான அந்த ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பித்தமாகிய செயற்கை நீங்கிய போது பால் இயற்கையான தித்திப்பையே உடையதாகும். இப்போ நமக்கு அந்த பித்தம் அந்த செயற்கையாக உண்டான அந்த பித்தம் நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னா பால் இயற்கையான அந்த தித்திப்பை நமக்கு கொடுக்கும், உடையதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே இயற்கை செயற்கைன்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பால் தித்திப்பாக இருக்குங்கிறது அதனுடைய இயற்கை. அந்த இயற்கைக்கு மாறாக நம்ம பால் நாவில் இப்போ நம்ம குடிக்கும்போது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது நம்மளுடைய பித்தம் தான் அதுக்கு காரணம். அந்த பித்தமாகிய செயற்கை தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த பித்தமாகிய செயற்கை எப்போ நீங்குதோ அப்போ அந்த பால் இயற்கையான அந்த தித்திப்பை நமக்கு தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுபோல உயிருக்கு என்றும் உறவு பொருளாக இருப்பது திருவருள். அப்போ உயிருக்கு ஒன்றும் உறவு பொருள் யார் அப்படின்னா அந்த திருவருள் தான். அவ்வியல்புக்கு மாறாக திருவருள் பகைப்பொருளாக உயிருக்கு தோன்றுதல் அவ்வுயிரை பற்றியுள்ள ஆணவ மதமாகிய செயற்கையினால் ஆகும். ஆனால் இப்போ உயிருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உறவு பொருள் என்ன அப்படின்னா அந்த திருவருள் தான். ஆனால் அந்த இயல்புக்கு மாறாக அந்த திருவருள் உயிருக்கு ஒரு பகைப்பொருள் மாதிரி தோணுதான். அப்போ அது என்னது, அது உயிரை பற்றியுள்ள அந்த ஆணவ மலமாகிய செயற்கை பொருளினால் அந்த உயிர் அப்படி நினைக்கி அந்த திருவருளை பகைப்பொருளாக நினைக்கி ஆணவ மலத்தினால அந்த மாதிரி நினைக்கின்னு சொல்கிறாங்க. அது செயற்கை நீங்கிய போது திருவருள் இயற்கையான உறவு பொருளாகவே தோன்றும். அப்போ இந்த செயற்கையாகி இந்த ஆணவ மலத்தை தான் அவங்க உமை சொல்கிறாங்க. இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அந்த செயற்கை அது நீங்கிட்டு அப்படின்னா அந்த உயிரினுடைய அந்த உறவு பொருளாகிய அந்த திருவருள் அப்படிங்கிறது உண்மையாகவே இயற்கையான உறவு பொருளாக அதுக்கு தெரியும் அப்படின்னு இங்கே ஓமை சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இங்கே ஏன் திருவருள் உயிருக்கு உறவு பொருளாக தோன்றலை அப்படின்னா இந்த ஆணவ மலம் தான் அதுக்கு காரணம். அப்போ இந்த ஆணவ மலம் எப்போ நீங்குதோ அப்போதான் அந்த திருவருள் அப்படிங்கிறது இந்த உயிருக்கு உறவு பொருள் அப்படிங்கிறது தெரிய வரும். இல்லைன்னா அது வேற என்ன ஆகும், அந்த உயிர் திருவருளை பகைப்பொருள்னே அதை நினச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உலகியலை விடாது பற்றி நிற்கின்ற மாந்தர் அனைத்து உயிர்களையும் தாங்கி நின்று நடத்துகின்ற திருவருளினது இருப்பையும் இயல்பையும் சிறிதும் உணரார். அப்போ அந்த உலகியல் விடாமல் பற்றி நிற்கிற மாந்தர்கள் தான். இப்போ மாந்தர்னா நம்ம தானே. அப்போ அந்த உலகியலே கடந்து நம்ம அமிழ்ந்து கிடக்கிறோம், நம்ம அதிலேயே அழுந்தி கிடக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த உலகியலை விடாது பற்றி நிற்கிற அந்த மாந்தர்களுக்கு எப்படி இருக்குமா, அனைத்து உயிர்களையும் தாங்கி நின்று நடத்துகின்ற அந்த திருவருளினது இருப்பையும் இயல்பையும் சிறிதும் உணரார். அப்போ திருவருளினுடைய ஒரு இயல்பு திருவருளினுடைய இருப்பு ரெண்டுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வர தெரியாது, இந்த உலகியலில் நாம் நிற்கிற வர நமக்கு இந்த திருவருளை பற்றியுள்ள இயல்பும் இருப்பும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகியலை விடாது பற்றி நிற்கின்ற மாந்தர் அனைத்து உயிர்களையும் தாங்கி நின்று நடத்துகின்ற திருவருளினது இருப்பையும் இயல்பையும் சிறிதும் உணரார். இந்நிலைக்கு ஒரு ஓமை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். கடலுக்கு அருகே உள்ள கிணற்றில் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. இப்போ கடலுக்கு அருகே உள்ள ஒரு கிணறு இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, அதில் ஒரு ஆமை வாழ்ந்துக்கிட்டு வருது. அதற்கு அந்த கிணறு தான் உலகம். அந்த ஆமைக்கு கிணற்றில் வாழ்கிறதுனால அந்த கிணறு தான் அதுக்கு உலகம். அதை தவிர வேறு ஒன்றையும் அது அறியாது. சரிங்களா. அந்த ஆமை ஒரு நாள் கடலிலிருந்து ஒரு பெரிய ஆமை கரைக்கு மெல்ல ஊர்ந்து இந்த கிணற்றை அடைந்தது. கிணற்று நீரில் இறங்கியது.
இப்போ ஆல்ரெடி அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணறுல ஒரு ஆமை வாழ்ந்துட்டு வருது. அப்போ அந்த கிணத்துல இருக்கக்கூடிய அந்த ஆமைக்கு அதுதான் உலகம். அதை தவிர்த்து அதுக்கு எதுவுமே தெரியாது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு நாள் அந்த கடல்ல இருந்து ஒரு பெரிய ஆமை மெதுவாக வெளியே இந்த கிணத்தை அடையுது. சரிங்களா? அப்போ இப்போ 2 ஆமை இருக்குது. ஒன்று கிணத்துலேயே ஆல்ரெடி உள்ள அந்த ஆமை, இன்னொன்று கடல்ல இருந்து வந்த இந்த ஆமை, 2 இருக்குது. இப்போ இந்த கிணற்றில் வாழ்ந்த ஆமைக்கு கடல் ஆமையை பார்க்க பார்க்க வியப்பு உண்டாயிட்டான். இப்போ கிணத்துல ஆல்ரெடி உள்ள அந்த ஆமை இருக்குல்ல, அதுக்கு இந்த கடலில் இருந்து வந்த அந்த ஆமையை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கான். அது என்ன கேட்கு, இந்த கிணற்றில் உள்ள ஆமை கடல்லேருந்து வந்த ஆமையை பார்த்து கேட்கு, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது. நான் கடலிலிருந்து வருகிறேன் என்று கடல் ஆமை கூறியது. கடலா? அது எப்படி இருக்கும்? இது கிணற்றின் ஆமையினுடைய கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்திருக்குல்ல, நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ அது என்ன சொல்கிறது, நான் கடல்லேருந்து வந்தேன், நான் கடல்லேருந்து வர்றேன் அப்படின்னு அந்த கடல் ஆமை பதில் சொல்லுது. அப்போ இந்த கிணற்று ஆமைக்கு தெரியாதுல்ல, அந்த கிணறு தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கு, வேறு எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால் அது கேட்கு, கடலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிணற்று ஆமை கேட்குது. அதுக்கு கடல் ஆமை என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்கள். அது நீர் நிறைந்த இடம், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான் இருக்கும் என்று விளக்கியது கடலாமை. அப்போ கடலாமை என்ன சொல்லுது, அது நீர் நிறைஞ்ச இடம், அந்த கடல் அப்படிங்கிறது நீர் நிறைஞ்ச இடம், எங்கு பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு கடலாமை அதுக்கு பதில் சொல்லுது. கிணற்று ஆமைக்கு அது விளங்கவில்லை. அந்த கடல் இந்த கிணறு அளவுக்கு இருக்குமா என்று கேட்டது. ஏன்னா அதுக்கு கிணறு தான் உலகம். அதனால் அது கேட்குது, கடல் நீ சொல்கிறியே, அது இந்த கிணறு அளவுக்கு இருக்குமா அப்படின்னு அது கேட்குது. கடல் ஆமைக்கு உடனே சிரிப்பு வந்ததாம். கடல் கிணற்றை விட 1000 மடங்கு பெரியது, அதனை அளவிடவே முடியாது என்று கூறியது. அதை சொல்லுது. அந்த கிணறு ஆமை என்ன கடிச்சு, ஓகே நீ கடல்னு சொல்கிறியே, அது இந்த கிணறு அளவு இருக்குமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு இந்த கடலாமை என்ன பதில் சொல்லுது, இந்த கடலா அது கிணற்றை விட 1000 பெருசு, 1000 மடங்கு பெரியது, அதனை அளவிடவே முடியாது அப்படின்னு கடலாமை அதுக்கு பதில் சொல்லுது. கிணற்று ஆமை அதை நம்பவில்லை. இந்த கிணற்றை விட பெரியதொன்று எப்படி இருக்க முடியும், நீ சொல்வது அத்தனையும் பொய் என்று மறுத்து சொன்னதாம். அதுக்கு தெரியல, ஏன்னா அதுதான் உலகம், அதுக்கு கிணற்றாமைக்கு கிணறு தான் உலகம், அதை பற்றி எதுவுமே தெரியாதனால கடலாமை சொல்வதை இது ஏற்க தயாரில்லை. அதெல்லாம் பொய் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. ஏன்னா இந்த கிணத்தை விட பெரியதுன்னு ஒன்று எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அது சொல்லுது. அந்த கிணற்று ஆமையினுடைய நிலையில் இருக்கிறார்கள் மக்களில் பலர். இப்போ அடுத்து ஓமைக்கு நமக்கு கொண்டாந்துட்டாங்க. என்ன, இந்த கிணற்று ஆமை அதை நம்பலை, இந்த கிணற்றை விட பெரியது எப்படி இருக்க முடியும், நீ சொல்வது எல்லாமே பொய்ன்னு சொல்லி இந்த கிணற்று ஆமை கடல் ஆமைகிட்ட சொல்லுது. இப்போது அந்த கிணற்று ஆமையினுடைய நிலையில் தான் யார் இருக்கா, நாம் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த கிணற்று ஆமையின் நிலையில் இருக்கிறார்கள் மக்களில் பலர், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகியல் ஒன்றுதான். அப்போ இந்த கிணறுக்கு எதை ஊமப்படுத்துகிறாங்க, இந்த உலகியலில் இருக்காம இல்லையா, நம்ம இந்த உலகியலில் இருக்கக்கூடிய அதை பற்றி நம்ம ஓமை சொல்கிறாங்க. அப்போ கிணறு, இங்கே உலகியல் வாழ்க்கை, இந்த 2 தான் அவங்க ஓமை சொல்கிறாங்க. அப்போ எப்படி அது கிணற்றுக்குள்ளே மட்டுமே இருந்துக்கிட்டு அதுதான் உலகம்னு நினைக்கோ, நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகியல் தான் உண்மை, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறோம் இல்லையா, அது சொல்கிறாங்க. அந்த கிணற்று ஆமையின் நிலையில் இருக்கிறார்கள் மக்களில் பலர், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகியல் ஒன்றுதான், இதனின் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவர் அறியார். ஏன்னா இந்த உலகியல் வாழ்க்கை தவிர்த்தி அதுக்கும் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது மாந்தராகி நமக்கு தெரியல. எப்படி அந்த கிணற்று ஆமைக்கு அந்த கிணறு மட்டும்தான் உலகம்னு நினைக்கி அதை தவிர்த்தி கிணற்றுக்கு அதை விட பல மடங்கு 1000 மடங்கு பெரியதான ஒரு கடல் இருக்குன்னு அதுக்கு தெரியல இல்லையா, அதே மாதிரி அந்த மாந்தராகிய நமக்கும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தவிர்த்தி அதனும் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நமக்கு தெரியல, அறியார் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. இப்படி ஓமையினுக்கு நமக்கு காட்டுறாங்க. தொன்று தொட்டு இன்று வரை உடல்கள் நீர்க்குமிழி போல தோன்றியும் அழிந்தும் வருகின்றன. அப்போ காலங்காலமாகவே என்ன, தொன்று தொட்டு இன்று வரை உடல்கள் நீர்க்குமிழி போல தோன்றியும் அழிந்தும் வருகின்றன. நீர்க்குமிழின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் உடஞ்சிரும், அது அழிஞ்சு போகும். அதே மாதிரி தானே இந்த உடல் வருது, வளருது, வாழுது, போயிடுது இல்லையா.
அப்போ தொன்று தொட்டு இன்று வரை இந்த உடல் நீர்க்குமிழி போல தோன்றியும் அழிந்தும் வருகின்றன. இப்பொழுது இருக்கின்ற உடல்கள் எதிர்காலத்தில் இருக்கப் போவது இல்லை. நடைமுறை உண்மை இதுவாக இருந்தும் அவர்கள் தமது உடல் வாழ்க்கை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றே நினைக்கின்றனர். அப்போ நம்முடைய இந்த உலகியல் வாழ்க்கை அல்லது இந்த உடல் வாழ்க்கை அது எப்பவும் நிலைன்னு நம்ம நினைக்கிறோம். அது நீர்க்குமிழி போல தோன்றி அழிஞ்சிரும். ஆனால் அது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இருக்கின்ற இந்த உடல்கள் எதிர்காலத்தில் இருக்கப் போவது இல்லை. நடைமுறை உண்மை இதுவாக இருந்தாலும் அவர்கள் தமது உடல் வாழ்க்கை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றனர். உடலுக்கு வேண்டிய உணவும் உடையும் கிடைத்துவிட்டால் மகிழ்ந்து போகின்றனர். நாம் அப்படி தான் இருக்கோம் இல்லையா? இந்த உடலுக்கு வேண்டிய நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்டான சாப்பாடு 3 நேரம் கிடைக்கா, ஓகே, அதுலேயே நாம் நம்ம மகிழ்ந்து போயிடுறோம். நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கா, இருக்க இடம் இருக்கா, சொஃபஸ்டிகேட்டடாக நமக்கு லைஃப் இருக்கா, இது நல்லா தான் இருக்குது இந்த பிறவி நமக்கு, நம்ம அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாங்க, உடலுக்கு வேண்டிய உணவும் உடையும் கிடைத்து விட்டால் மகிழ்ந்து போகின்றனர். இதற்கு மேல் வாழ்க்கையில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்ற முடிவுக்கு வருகின்றனர். ஏன்னா கிணத்து அந்த ஆமையும் அப்படி தான் நினச்சிச்சு, இந்த கிணத்தை விட பெருசாக வேறு என்ன இருக்க முடியும், கடல் அப்படி எப்படி இருக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்டுச்சுல. அதை மாதிரி தான் நாமும் இந்த உடல் அப்படிங்கிறது எப்போவுமே நிலைத்திருக்குன்னு நாம் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உடலுக்கு வேண்டிய உணவு உடை இதெல்லாம் கிடைச்சோம்னா அதுலேயே மகிழ்ச்சி அடைந்து இதுக்கு மேலே வாழ்க்கையில் பெறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் அந்த முடிவுக்கு வந்துடுறோம். வாழ்க்கையில் அதைவிட மேலான குறிக்கோள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு விளங்குவது இல்லை. அப்போ வாழ்க்கையில் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் அதுக்கும் மேலான ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் நமக்கு இருக்குங்கிறது கூட நமக்கு சரியாக புரியல, விளங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருளே பெரிய பொருள் என்பது அவர்களுக்கு தெரிவது இல்லை. இப்போ அருள் தான் பெரிய பொருள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த அருள் அப்படிங்கிறது உயிருக்கு என்ன சொன்னாங்க, உறவு பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அருளே பெரிய பொருள் என்பது அவர்களுக்கு தெரிவது இல்லை. ஏன்னா அவங்க உலகியல தான் பெருசாக நினைக்காங்க. ஓகே, இந்த உடல் எப்போ நினச்சிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த உடலுக்கு நல்ல உணவு கிடைச்சிதா, உடை கிடைச்சிதா, நமக்கு நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறோமா, ஓகே இது போதும், நல்லா தானே இருக்குது இந்த வாழ்க்கை, எதுக்கு இதை விட வேறு என்ன வாழ்க்கை நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வந்துடுறோம் இல்லையா? அப்போ இந்த அருள் தான் பெரிய பொருளுங்கிறது நமக்கு தெரியல. அருளே உயிரை தூய்மை செய்து பேரின்ப நிலைக்கு இட்டு செல்லும் என்று அறிந்தோர் சொன்னாலும் அதனை ஏற்காமல் எள்ளி நகையாடி பேசுவர். சாரி மாஸ்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அருளே உயிரை தூய்மை செய்து பேரின்ப நிலைக்கு இட்டு செல்லும் என்று அறிந்தோர் சொன்னாலும் அதனை ஏற்காமல் எள்ளி நகையாடி போவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு போன ஆடியோவில் பார்த்துருப்போம், உயிரை சுத்தப்படுத்துறது இறைவனுடைய திருவருள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அருளே உயிரை தூய்மை செய்து அந்த பேரின்ப நிலைக்கு நம்மளை இட்டு செல்லும். திருவருள் வழியாகத்தான் நம்ம பதியை அடையணும், சிவத்தை அடைய முடியும். அந்த பேரின்ப நிலைக்கு அது திருவருள் தான் நம்மளை இட்டு செல்லுது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, அருளே உயிரை தூய்மை செய்து பேரின்ப நிலைக்கு இட்டு செல்லும் என்று அறிந்தோர் சொன்னாலும், அனுபவத்தில் அவங்க சொன்னால் கூட அருளாளர்கள் அறிந்தோர் சொன்னாலும் அதை கேட்டுட்டு நம்ம எள்ளி நகையாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அருளை பற்றி சிந்திக்காமல் அப்படி ஒன்று தமக்கு வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவர்கள் இவர்கள். அப்போ நம்ம அருளை பற்றி எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை, அது நமக்கு வேணுங்கிற எண்ணமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா திருவருள் அப்படிங்கிறது எப்படி பெறணும், அந்த திருவருள் தான் உயிரை சுத்தப்படுத்தும்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த திருவருளில் நாம் அடங்கி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த கேவல நிலையெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படி எத்தனை விஷயங்கள் திருவருளை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த உயிருக்கு திருவருள் தான் எல்லாமே செய்யுது. நம்ம உயிரை இந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா திருவருள் தான் உதவி செய்யுது. அப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சும் அந்த திருவருள் அருளை பற்றி உள்ள அருளை பற்றியே நாம் சிந்திக்காமல் நமக்கு வேணுங்கிற எண்ணமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த திருவருள் தான் நமக்கு இந்த உயிருக்கு உறவு பொருள்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவருள் தான் பெரிய பொருள்னு சொல்கிறாங்க. இதையும் கேட்டுக்கிட்டு நாம் இதை பற்றி உள்ள சிந்தனையும் இல்லை, அந்த திருவருள் நமக்கு வேணுங்கிற அந்த எண்ணமும் இல்லாமல் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களிடத்தில் உள்ள அந்த ஆணவ மலம் நீங்காத வரையில் அவர்களுக்கு திருவருள் என்பது வேண்டாத பொருளாகவே கசப்பான பொருளாகவே இருக்கும். அப்போ மக்களை என்ன சொல்ல என்ன சொல்ல முடியும், அவங்கள என்ன குற்றம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாந்தருடைய ஆணவமலை நீங்காத வரையில் அவங்களுக்கு அந்த திருவருள் அப்படிங்கிறது ஒரு வேண்டாத பொருளாகவும் ஒரு கசப்பான பொருளாகவும் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே மாஸ்டர்ஸ். அப்போது நாக்கில் பித்த நோய் உள்ளவன் பால் கசக்கிறது என்று சொல்லுவான். அதில் பார்த்தோம் இல்லையா, இந்த பால் தித்திப்பாக இயற்கையாகவே இருந்தால் கூட அதை குடிக்கும்போது கசப்புன்னு சொன்னால் அந்த பாலினுடைய இயற்கை தன்மை அது இல்லை. அவனுக்கு குடிக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்தோங்கிற அந்த செயற்கையினால் அப்படி இருக்குது அவனுக்கு, இல்லையா? அதை சொல்கிறாங்க இங்கே. என்ன சொல்கிறாங்க? நாக்கில் பித்த நோய் உள்ளவன் பால் கசக்கிறது என்று சொல்லுவான். அதற்கு பால் காரணம் என்று அவனது நோயே காரணம். அப்போ அந்த மலத்தின் வழிபட்டு உலக இச்சை கொண்டவர்களுக்கு திருவருள் இனியதாக இராது. அப்போ எப்படி ஒரு பித்தம் ஒருத்தனுக்கு இந்த பித்தமாகி இந்த நோய் இருக்கோ அவனுக்கு பால் இனிமையாக இருக்காது, கசப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகியலில் வாழ்ந்து கொண்டு நாம் என்ன இந்த உலக இச்சையை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட நமக்கு இந்த உடம்பு நிலைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளையெல்லாம் சௌகரியங்களையும் வசதிகளையும் பார்த்துட்டு இது போதும் அப்படின்னு சொல்லி நாம் அது மேலே நாம் ஒரு இன்பமாக அதை நாம் அனுபவிச்சுக்கிட்டு திருவருளை பற்றியே நம்ம யோசிக்காமல் இருக்கோம். அப்போ இந்த மாதிரி அதாவது இந்த உலகியலில் வாழ்ந்து கொண்டு அந்த இச்சை கொண்டவங்களுக்கு திருவருள் இனியதாக இராதுன்னு இங்கே ஓமை காட்டுறாங்க. எப்படி பாலை குடித்து அந்த பித்த நோய் உள்ளவனுக்கு அந்த பால் இனிப்பை தராது, இனிப்பை அவங்க அதை உணர மாட்டாங்க, அது இனிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் உலக இச்சை கொண்டவர்களுக்கும் அந்த திருவருளுங்கிறது இனியதாக தெரியாது அல்லது இராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு காரணம் அவர்களுக்கு புலன் நுகர்ச்சியிலே நாட்டம் இருப்பதே ஆகும். அப்போ ஐம்புலன்களுடைய நுகர்ச்சியில் அவங்களுக்குள்ள அந்த நாட்டம் அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ ஆணவ மலம் நீங்காத வரையில் திருவருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வேண்டாத பொருளாகவும் ஒரு கசப்பான பொருளாகவும் அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக இச்சை அவங்களுக்கு இருக்கிற வரை திருவருளுடைய இனிமை அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியல? இந்த ஆணவமலம் காரணம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புலன்களினுடைய நுகர்ச்சியில் அவங்களுக்கு அதிக நாட்டம், அதான் இந்த உலகில் நாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அப்போ அதனால் நமக்கு அந்த திருவருளை பற்றி ஒரு சிந்தனையாக அது நமக்கு வேணும், அந்த திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நமக்கு இல்லாமல் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி மாந்தராகி நம்மளை சொல்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? திருவருள் இனித்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு அறை நெடுங்காலமாக ஒரு எடுத்துக்காட்டு இங்கே சொல்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். ஓர் அறை நெடுங்காலமாக பூட்டியே கிடக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு அறை ரொம்ப நாளாக நெடுங்காலமாக பூட்டி கிடக்கு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அதன் கதவுகள் திறக்கப்பெற்றன. ஒரு நாள் இந்த கதவு திறக்கப்படுது. கைவிளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது. இப்போ கைவிளக்கை கொண்டுட்டு நம்ம உள்ளே போகிறோம். அந்த விளக்கொளியில் அறையினுடைய சுவர்கள் பளிச்சென்று தோன்றின. ஸோ அந்த விளக்கு அந்த ஒளி, அந்த விளக்கை கொண்டு போனதுனால அந்த ஒளியில் அந்த சுவரெல்லாம் நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. அங்கே அரிய ஓவியங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன. உண்மை விளக்கொளியாலேயே விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இருட்டான இடத்துல ஒரு விளக்கை நம்ம கொண்டு போது அந்த ஒளியில் அந்த ஒரு இருட்டறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அது போல ஓமை சொல்கிறாங்க. அது போல ஆணவ மலம் சூழ்ந்த இருட்டறையாக நமது சிந்தை உள்ளது. அப்போ ஓமை என்ன சொல்கிறாங்க? இந்த ஆணவ மலம் சூழ்ந்த ஒரு இருட்டறையாக நம்முடைய சிந்தை இருக்குது. இந்த இருட்டறைங்கிறது நம்முடைய சிந்தையை சொல்கிறாங்க. நம்முடைய சிந்தை இருட்டாக இருக்குது. எப்போ என்ன இருட்டு? அந்த ஆணவ மலம் சூழ்ந்த இருட்டு. ஏன்னா இருள் தானே, அக இருள் தான் அது. அந்த ஒரு ஆணவ மலம் அப்படிங்கிறது அக இருள் இல்லையா? அப்போ அந்த ஆணவ மலம் சூழ்ந்த இருட்டறையாக அந்த நம்முடைய சிந்தை இருக்குது. ஞானமாகிய ஒளி அங்கே வந்ததும் வாழ்க்கையை பற்றி முன்னே கொண்டிருந்த எண்ணம் அறவே மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இருட்டறையில், இப்போ நெடுங்காலமாக பூட்டி கிடந்த இருட்டறையில் கதவு திறந்துட்டு ஒரு விளக்கை கொண்டு போகும்போது எப்படி அந்த இந்த அறையில் இருக்கக்கூடிய இருட்டறையில் ஆல்ரெடி முதல்ல இருட்டறையாக இருந்தது, இப்போ உள்ள விளக்கை கொண்டு போனோன்னா அந்த அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. இந்த சுவரில் வர்ணம் ஓவியம் வரைஞ்சிருக்கு, அதெல்லாம் தெரியுது, எல்லாமே நமக்கு அதில் தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆணவ மலமாகிய அந்த இருட்டறை இருக்கு இல்லையா, அந்த இருட்டறையாக நமக்கு நம்முடைய சிந்தனை இருக்குது. ஆணவ மலம் சூழ்ந்த இருட்டறையாக, அந்த இருட்டுங்கிறது சாரி மாஸ்டர், இந்த ஆணவ மரம் அப்படிங்கிறது அந்த இருட்டு, சரிங்களா? அப்போ அந்த ஆணவ மரம் சூழ்ந்த அந்த இருட்டறையாக நம்முடைய சிந்தனை இருக்குது. அப்போ ஞானமாகிய அந்த ஒளி,
அது நம்ம அங்கே வந்தோடனே வாழ்க்கையை பற்றி முன்னே கொண்டிருந்த அந்த எண்ணம் அறவே மாறி விடுகிறது. இப்போ நமக்கு அந்த ஞானங்கிற ஒளி வந்துட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுமா, அந்த வாழ்க்கையை பற்றிய அந்த பெர்செப்ஷன் மாறிடும். நமக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாறி அது பழைய அந்த ஒரு எண்ணம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒரு தடவை வாசிக்கிறேன் மாஸ்டர்ஸ். அதுபோல் ஆணவ மலம் சூழ்ந்த இருட்டறையாக நமது சிந்தை உள்ளது. ஞானமாகிய ஒளி அங்கே வந்ததும் வாழ்க்கையை பற்றி முன்னே கொண்டிருந்த எண்ணம் அறவே மாறிவிடுகிறது அப்படின்னு ஸோ வாழ்க்கையை பற்றிய லைஃப்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற இதுவரை இருந்த அந்த ஒரு எண்ணம் முற்றிலும் அது மாறிடுது. இப்போ அந்த புரிதல், அந்த ஞானம் வந்துடுது இல்லையா. ஞானமாகிய ஒளி கிடைச்சோன்னு அந்த ஞானம் தானே நமக்கு வருது. திருவருள்ங்கிறது அந்த ஞானம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதை சிவயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவருளை. ஸோ அந்த ஞானம் வந்த உடனே ஸோ வாழ்க்கையை பற்றி அந்த பெர்செப்ஷன் முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தோம், இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. அப்போ அதுக்கப்புறம் ஞானம் வந்த பிறகு அந்த ஞானமாகிய ஒளி கிடைத்த உடனே அந்த வாழ்க்கையை பற்றி எண்ணம் அறவே மாறிவிடுகிறது. உண்டு உடுத்து இன்புற்றிருப்பது வாழ்க்கையின் நோக்கம் அன்று. பாருங்க, நாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்டு உடுத்து இன்புற்று இருப்பது வாழ்க்கையினுடைய நோக்கம் அன்று. இறைவனை சார்ந்து இன்புற்று இருப்பதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது தெளிவுபட விளங்குகிறது. ஏன்னா முதல்ல இந்த சாப்டரில் இந்த குறளில் சொன்னாங்க, இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு மேம்பட்ட ஒரு கொள்கை இருக்குது, ஒரு குறிக்கோள் இருக்குங்கிறதே நாம் தெரியாமல் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா. அந்த குறிக்கோளை இங்கே சொல்கிறாங்க. அப்போ உண்டு உடுத்து இன்புற்று இருப்பது வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. இறைவனை சார்ந்து இன்புற்று இருக்கணும் இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வருது. அதில் அந்த குறிக்கோள் என்பது அந்த தெளிவுபட நமக்கு விளங்குது. எதனால் அந்த ஞானங்கிற ஒளி நமக்கு வந்த உடனே இந்த வாழ்க்கையை பற்றிய பழைய எண்ணம்லாம் போய் நமக்கு அந்த எண்ணம் மாறிடுதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இதுகாலம் உண்டு உடுத்து இன்புற்றிருந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டு உடுத்து இன்புற்று இருக்கிறதா அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து என்ன செய்யுது, இறைவனை சார்ந்து இன்புற்று இருப்பதே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பது நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலம் நீங்கிய தூய ஆன்மாக்களுக்கு இவ்வுண்மை நன்கு விளங்கும். இப்போ யாருக்கு தூய ஆன்மாக்கள் அப்படின்னு இருக்காங்களே, முத்தான்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. தூய ஆன்மாங்கும்போது மலங்கள் நீங்கியவங்க தான் தூய ஆன்மாக்கள். அவங்களுக்கு இந்த உண்மை புரியும். என்ன, நாம உண்டு உடுத்து இன்புற்றிருப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது, அந்த இறைவனை சார்ந்து இன்புற்றிருப்பதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் தமக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் துணையாக நிற்பது இறைவனது திருவருளே என்று அதனை பற்றி கொள்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க தமக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும், 2 வார்த்தை போடுறாங்க, எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் துணையாக நிற்பது அந்த இறைவனது திருவருளே என்று அதனை பற்றி கொள்கிறார்கள். அவங்களுக்கு புரிதல் வந்தாச்சு, ஞானம் வந்தாச்சு. ஸோ திருவருளை அவங்க பற்றி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த திருவருள் தான் நமக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் துணையாக நிற்கிது இல்லையா. நமக்கு அது தெரியல. நாம் நம்ம சேர்ந்தவர்களையும் நம்ம கணவனையும் பிள்ளைகளையும் உறவினரையும் ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க தான் நமக்கு உதவி எப்பவும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. கிடையாது. எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நமக்கு துணையாக நிற்பது அந்த இறைவனது திருவருளே என்று அதனை பற்றி கொள்கிறார்கள். யார், இந்த மலம் நீங்கிய தூய ஆன்மாக்கள். நமக்கு இன்னும் மலம் நீங்களே, அதனால் அந்த புரிதல் நமக்கு இன்னும் வரலை. ஓகேங்களா மாஸ்டர்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்களாம், அன்பினால் அகங்குலைந்து அவங்க அழுகிறார்கள். அன்பினால் அகங்குலைந்து அவங்க அழுகிறாங்களாம். என்ன, அவர்களுக்கு அமுதம் போல இனிக்கிறது அந்த திருவருள். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இறைவனுடைய திருவருளை நம்ம உணர்ந்துட்டோன்னா நாம் அன்பினால் அகங்குலைந்து அழுகிறார்கள். இப்போ திருவாசகத்தை படித்தோன்னா நம்ம உள்ளம் நமக்கு என்ன ஆகும், அப்படியே நம்ம ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. திருவாசகங்கிற ஒரு தேன் அது. அந்த திருவாசகம் மணிவாசகருடைய அந்த ஓலத்தை நம்ம கேட்டு பாடினாலே போதும், நமக்கு அப்படியே உள்ளேருந்து நமக்கு ஒரு அகங்குலைந்து அழுதுருவோம் நம்ம இல்லையா. அதை மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, திருவருளை பற்றிட்டாங்கன்னா அந்த அன்பினால் அகங்குலைந்து அவங்கெல்லாம் அழுகிறார்கள். அவர்களுக்கு அமுதம் போல இனிக்கிறது அந்த திருவருள். நாவில் பித்தம் நீங்கிய போது பால் தித்திப்பது போன்றது இந்த நிலை அப்படின்னு உவமை சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஒருவனுக்கு பித்தம் இப்போ நீங்கிட்டுன்னா அந்த பால் இனிப்பாக தெரியும், இனிமே அதனுடைய அந்த தித்திப்பு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே மாதிரி இந்த உலகியல்லேருந்து விட்டுட்டு இந்த
இறைவனை வந்து நாம் நாடி அவன் இன்புற்று இருப்பது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு தெரிஞ்ச அந்த தூய ஆன்மாக்களுக்கு என்னதான் இந்த திருவருள் எப்படிங்கிறது அமுதம் போல் இனிக்குதான். அவங்களுக்கு அமுதம் போல் அது இனிக்கிறது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தெரிஞ்சிட்டு எக்காலத்தும் இவ்விடத்தும் நமக்கு துணையாக நிற்பது அந்த இறைவனுடைய திருவருள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அன்பினால் அகங்குலைந்து அழுகிறாங்க. அவங்களுக்கு இந்த திருவருள் அப்படிங்கிறது அமுதம் போல இனிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஸோ அன்போடு அழுவோர்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தளமே என்றார் போல வரும் திருமொழிகளால் இதனை நாம் உணரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்போடு அழுவோர்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு அவங்க இதை சொல்லி நமக்கு வந்து பாட்டு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இங்கே திருவருள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எதனாலெல்லாம் நம்ம வந்து அறியாமல் இருக்கிறோம், திருவருளினுடைய சிறப்பு என்ன, அப்போ அந்த திருவருளை யார் பற்றி கொள்கிறாங்க, அப்போ அந்த திருவருளை பற்றி கொள்கிறதுக்கு என்ன ஓமை, இது எல்லாமே இந்த பாட்டில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த திருவருள் நமக்கு ஞானம் ஆக்கி இந்த ஒளி நமக்கு வந்த உடனே இந்த வாழ்க்கையினுடைய அந்த ஒரு பெர்செப்ஷனே மாறிடுது. வாழ்க்கையை பற்றி உள்ள அந்த முன்னே கொண்டிருந்த அந்த எண்ணம் வந்து மாறி போகுது. இப்போ நமக்கு என்ன ஆகுது, உண்டு உடுத்து நம்ம சந்தோஷப்படுறோமே, இது மட்டும் வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. இறைவனை சார்ந்து இன்புற்றிருப்பது தான் வாழ்க்கையினுடைய நோக்கங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது, புரிதல் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த திருவருளுடைய சிறப்பு தெரியுது. எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நம்ம வந்து நமக்கு துணையாக நிற்கக்கூடாது இந்த திருவருள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது தனக்கு அந்த தூய ஆன்மாக்களுக்கு ஒரு அமுதம் போல் அது வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். சேஸ் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.